குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பீக்கில் இருக்குது. இந்த டைமில் அதோட வாலட்டிலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஹையில் இருக்குது. அதோட ஃப்ளக்சுவேஷனும் நிறைய இருக்குது. ஸோ எந்த அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம 361 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டுங்க. இதில் வந்துட்டு ஈக்விட்டி, சில்வர், கோல்டு, டெப்ட் இந்த 4 செக்டார்லேயும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும். இந்த ஃபண்டு மினிமம் வந்துட்டு நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்எஃப்ஓ ஸ்டார்ட் பீரியட் வந்துட்டு ஜூலை 30th ஆகஸ்ட் 13 வரைக்கும் இது என்எஃப்ஓ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 40% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதே ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஆர்இஐடி, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிம்பாங்க, மேக்ஸிமம் 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு டைவர்சிஃபைடாக இருக்கும், வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ஈவன் கரெக்ஷன் டைமில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் பில்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் 1 to 2 years பீரியட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நாங்கள் வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு இந்த மல்டி அசட் அலோகேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாகவும் இருக்கும். அதாவது ரிட்டனும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்குங்க. பேங்க் எஃப்டியை விட இது அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஃபண்டு. 1 to 2 years பீரியட் அப்படின்னா இதில் தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 361 அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 92,000 crore ஏஎம் ஹேண்டில் பண்ணுற கம்பெனிங்க. அதே மாதிரி ஒரு லிஸ்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டான ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இது நீங்கள் தைரியமாக இந்த கம்பெனி மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின மேலும் தகவல்களுக்கு நம்ம பெல்லிஸ் கேபிட்டலை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.